கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஒரு தட்டு தட்டி விடுங்க. அப்பொழுதுதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒருமுறை அடர்ந்த காட்டில் யானை, புலி மற்றும் மான் நல்ல நண்பர்களாக வாழ்ந்து வந்தனர். அவர்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் வாழ்ந்தார்கள். ஒரு நாள் மான் அனைவருக்கும் ஒரு உத்தரவு போட்டது. நமக்கு ஒரு புதிய வீடு கட்ட வேணும். பழைய வீடு ரொம்ப பலவீனமா இருக்குது. மழை வந்தா ரொம்ப கஷ்டமா இருக்குது என்றது அந்த மான். அதற்கு யானையும் சம்மதித்தது. சரி சரி, நாமெல்லாம் சேர்ந்து அந்த வீட்டை கட்டுவோம். ஒவ்வொருவரும் தலா ஒரு பொறுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும், சரியா? அப்போதுதான் மழை காலத்திற்கு முன்பே நாம் கட்டி முடிக்க முடியும் என்றது புலி. உடனே யானை சொன்னது, நான் பெரிய கற்களை எல்லாம் தூக்கிட்டு வந்திருந்தேன். மான் மெல்ல சிரித்து கொண்டே, நான் வீட்டிற்குள் உள்ள அமைப்புகள் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறேன். அடுத்த நாளே வேலையையும் துவங்கியது. புலி சுறுசுறுப்பாக காடுகளில் இருந்து மரக்கட்டைகளை கொண்டு வந்தது. யானை தனது வலிமையால் பெரிய கற்களை தூக்கி வீட்டின் அடித்தளத்திற்கு எடுத்து சென்றது. மான் புத்திசாலித்தனமாக வேலைகளை ஒருங்கிணைத்தது. சில நாட்களில் வீடும் அழகாக முடிவடைந்தது. யானை, புலி, மான் அனைவரும் சந்தோஷமாக இருந்தார்கள். ஆனால் அந்த மகிழ்ச்சியை கெடுக்க அக்கிரமமாக ஒரு சிங்கம் ஒன்று வந்தது. இந்த வீட்டை எனக்கு கொடுத்துட்டு நீங்க எல்லாம் இங்கிருந்து ஓடி போயிருங்க என்றது அந்த சிங்கம். அதற்கு யானை தன்னுடைய வலிமையால் சிங்கத்தை மிரட்டியது. புலி தனது வேகத்தால் சிங்கத்தை சின்ன சின்னமாக பயமுறுத்தியது. மான் தனது புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி காப்பாற்றுவதற்கு ஒரு திட்டம் போட்டது. அதன்படி சிங்கத்தையும் மூவரும் சேர்ந்து வென்றார்கள். இறுதியில் யாரும் சேர்ந்து இருப்பது எவ்வளவு வலிமையானது என்பதை அந்த சிங்கம் உணர்ந்து கொண்டது. அது மன்னிப்பு கேட்டுவிட்டு, நீங்கள் அனைவரும் நல்ல நண்பர்கள், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கூறி அங்கிருந்து சென்றது. அதன் பின்பு அவர்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் புதிய வீட்டில் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். இக்கதையின் நீதி, ஒற்றுமையாக இருந்தால் நாம் எந்த பகைவனையும் வெல்லலாம் என்பதுதான்.